திருவிழா அப்படின்னாலே கலர் கலராக தாவணி போட்ட பொண்ணுங்க அங்கேயும் இங்கேயும் நடந்து போகிறது, ரங்கராட்டினம், பாலை, சேமியா ஐஸ், ஜிகிர்தண்டா, விளையாட்டு பொம்மைங்க, கண்ணாடி வளையல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். திருவிழானா அது எங்கள் ஊர் திருவிழா தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர் மக்களையுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு திருவிழாவை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலேயே ரொம்பவுமே விசேஷமாக, ரொம்பவுமே பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுற திருவிழா அப்படின்னா மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற விழாவை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த விழா எதனால் கொண்டாடப்படுது, ஏன் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்கள் சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பழமை வாய்ந்த மதுரை மாநகரத்தில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுற அழகர் ஆற்றுல இறங்குதல் அல்லது கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது அப்படின்னு சொல்லப்படுற இந்த திருவிழா சைவ வைணவ ஒற்றுமை திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. இது மதுரை மாநகரத்துல வீற்றிருக்கிற அன்னை மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவோடு சேர்ந்து கொண்டாடப்படுற விழா. தமிழ்நாட்டுல பொதுவா முதல் மாதமான சித்திரை மாத பிறப்ப சித்திரை திருவிழாவா கொண்டாடப்படுறாங்க. பௌர்ணமிக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி இருந்து கொண்டாடப்படுற இந்த விழா 10ஆம் நாள்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுது. திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கக்கூடிய கள்ளழகர் அவரோட தங்கை மீனாட்சியோட திருமணத்திற்கு தாமதமா வருகை தராரு. அதுக்குள்ள மீனாட்சியோட திருமணம் அடைஞ்சிடுது. இதனால கோபமடைந்த அழகர் வைகை ஆத்துல நீராடிட்டு தங்கைய பார்க்காமலேயே வீடு திரும்புறாரு. இந்த நிகழ்ச்சியவே திருவிழாவா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்து சமயத்துல பல்வேறு சமய பிரிவுகள் இருக்கு. சைவம், வைணவம் அப்படின்னு இந்த 2 பிரிவுகளுக்கு இடையே பெரும் கருத்து வேறுபாடுகளும் ஒற்றுமையின்மையும் இருந்துட்டு வருது. சைவ திருவிழா, வைணவ திருவிழா அப்படின்னு சொல்லி இந்த 2 சமயங்கள் தொடர்பான இந்த விழாக்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவும் விளங்குது. இந்த 2 சமயங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துற நோக்கத்தோட மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல 2 விழாக்களையும் ஒன்றா இணைச்சு ஒரே விழாவா ஆக்கியிருக்காரு. இதனால தேனூர்ல வைகை ஆத்துல இறங்கி வந்த அழகரை மதுரை வைகை ஆத்துல இறங்கும்படியா விழா மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சியோட அண்ணனா அழகர் தங்கையோட திருமணத்துக்கு வருவதாகவும், ஆனா அவர் வர்றதுக்குள்ள திருமணம் விடுவதாகவும், ஆத்துல இருந்தபடியே திரும்புவதாகவும் புதிய கதையும் புனையப்பட்டிருக்கு. ஆனா உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தர்றதுக்காகவே அழகர் வைகை ஆத்துல அருளி இருக்காரு அப்படின்றதே பழைய புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கையான புராணங்களாகும். ஸோ மக்களே, இப்போ நடந்து முடிஞ்ச சித்திரை திருவிழாக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்களா? அப்படின்னா அந்த திருவிழாவுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.